இதே கேள்வி கேட்கணும் சார், கண்டிப்பா கேட்கணும். அவர் பத்திரிகைகளை சந்திப்பார், உங்களை போல ஒரு ஆர்வமா காத்திருக்கார். அப்படியே இந்த மைக் என்னோட வாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேளுங்க, செட்டப் பிரஸ் எல்லாம் விடுங்க, ஓப்பன் பிரஸ் மீட் அவர் நடத்துவாரான்னு கேளுங்க. நானும் ஒரு ஊடகவியலாளர் தான், நான் கேள்வி கேட்கிறேன். கட்டாயமாக பிரஸ் சந்திக்கணும், பத்திரிகைகளை சந்திக்கணும், கள அரசியல் இதெல்லாம் சந்தித்த பிறகு தான் எங்களுடைய தலைவர் வந்து மக்களையும் சந்திக்க போறாரு. இது நடக்க தான் போகுது. அவர் பேரே சொல்ல மாட்டார், நீங்க தானே சொன்னீங்க, சொல்லிட்டாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடிச்சாரா? மோடி நடிச்சாரா? இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, வெளியில வர மாட்டேன், போராட மாட்டேன் சொன்னீங்களா? பரந்தூர் விமான நிலைய அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரா? நீங்க வெளியிலே வரல, மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கலாம்னு சொன்னீங்க. கோயம்புத்தூர் குப்பை கிடங்கு வந்து தமிழ் வெட்டிக்கலாம் போராடியது, முல்லை பெரியார்ல தமிழ் வெட்டிக்கலாம் வந்து போராடியது, விவசாயிகளோடு சேர்த்து கட்சி துண்டு கூட கிடையாது, பச்சை துண்டு போட்டு விவசாயிகளோடு சேர்த்து தமிழ் வெட்டிக்கலாம் போராடியது, சேலத்தில் அனல் நிலை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம், தமிழக வெற்றி கழகம் தடை மீறி உள்ள போச்சு, நாங்க டிவிக்கு இருக்க வந்திருக்கிறோம் சொல்றோம், உள்ள இருந்து எழுந்தது பாருங்க, ஒரு போர்க்குரல், வரவேற்பு போர்க்குரல், திரும்பி செய்யலாம் தமிழக வெற்றிக்கலாம் போராடிட்டு இருக்கு. சர்வதேச மகளிர் இப்ப தான் முடிஞ்சது. எங்க தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எடுத்துக்கிட்டு மூளை முடுக்கலாம் போய் எங்களுடைய மகளிர் களத்தில் இறங்கி போராடினாங்க, கைதுக்கு ஆளானாங்க. நாங்க எல்லா வகையிலும் போராடிட்டே இருக்கிறோம், இன்னமும் போராடுவோம். நாங்க போராடியதை போல இதுவரைக்கும் நீங்கள் யாரும் போராடி பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் சந்திப்பதை போல கெடுபிடிகள், அடக்குமுறைகள், கட்டுக்கடங்காத நிபந்தனைகள் இதுவரைக்கும் தமிழக அரசியல் விளையாட்டில் யாருமே சந்தித்ததில்லை. நாங்க அதை சந்தோஷமா தான் சந்திக்கிறோம். நீங்க யாரும் நீங்க எதிரியா பார்த்திருப்பீங்க, எங்களை போல ஒரு எதிரியை இதுவரைக்கும் நீங்க திமுக பார்த்துக்க மாட்டீங்க. 2024 நீங்க பார்ப்பீங்க.